இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 71வது சங்கீதம் 8வது வசனம். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஒரு நாளின் முதல் ஜெபமாய் உங்களுக்கு இருந்தால், அந்த ஜெபத்தின்படி நீங்கள் செய்து வந்தால் அந்த நாள் நிச்சயமாகவே ஜெயமாயிருக்கும். ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாய் அவரை துதிக்கும் துதியினாலும் அவருடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படின்னா வேதத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவன் கொடுத்த ஜெயங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் தினமும் பார்ப்பீங்க. வெற்றியை மாத்திரம்தான் நீங்கள் அனுபவிப்பீங்க. துதியின் வல்லமையை உணர்ந்து தான் பிசாசு குடும்ப காரியங்களையும் புரணியையும் அவிசுவாசத்தையும் கெட்ட வார்த்தைகளையும் பேச வைக்கிறான். துதிப்பதை முக்கியமாக தடுக்கிறான். இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. உங்கள் நாவு துதியினால் நிறைந்திருக்கட்டும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோங்கிறது வெறும் வாயிலிருந்து வராமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது வரட்டும்ப்பா. அமேன். உம்மை துதிக்கும் துதி எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்கட்டும் ஏசப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தீர்மானத்தை எடுக்கணும் ஏசப்பா. அமேன். இன்று முழுவதும் நான் தேவனை துதிக்க மாத்திரம்தான் செய்வேன். அதற்கு மாறாக வேறு எந்த வார்த்தைகளும் என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடாதுங்கிற ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்கணும் ஏசப்பா. வேதத்தில் பார்க்குறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, அப்பா, இன்னும் எல்லா மனுஷங்களையும் நீங்கள் பலவிதமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்து வச்சுருந்தீங்க ஏசப்பா. அமேன். யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள், ஈசாக்கு பஞ்ச நாளில் விதைக்கிறான், 100 மடங்கு பலன். அப்பா, இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் நீங்கள் பெரிய அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு செஞ்சீங்க ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நானும் ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம்ப்பா. எங்கள் வாயிலிருந்து துதி மாத்திரம்தான் வரும் ஏசப்பா. என் தேவன் எனக்கு நன்மை செய்தாருங்கிற வார்த்தையை மாத்திரம்தான் நாங்கள் பேச போகிறோம். எங்கள் கரங்களை உமக்கு நேராக உயர்த்த போகிறோம். எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்க போகிறதுப்பா. ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உம்மை மாத்திரம்தான் நாங்கள் அடைக்கலமாக கொண்டிருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஆதாரம் நீங்கள் மாத்திரம்தான் ஏசப்பா. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையிலையும் சகல விதமான ஆசீர்வாதங்களும் நிரம்பும். எல்லா காரியங்களையும் வெற்றியை தான் நீங்கள் தருவீங்கிறத அப்பா நாங்கள் 100% விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஒருத்தங்களை பற்றி புரணி பேசுகிறதுனால என்ன பயன்? தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும். சமாதானம் செய்து வைப்பவர்களாக இருக்கணும். ஒரு உறவுகளை பிரிப்பவர்களாக இல்லாமல், அவர்களை பற்றி குறை சொல்பவர்களாக இல்லாமல், சேர்த்து வைப்பவர்களாக, அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு வருபவர்களாக இருக்கணும். ஆமென். தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள், நம்ம வாழ்க்கையை குறித்து நாளைக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் இப்படின்னு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, இது எல்லாவற்றையும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுத்துகிறோமாப்பா. வேதத்தில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை மாத்திரம் நாங்கள் பேச போகிறோமாப்பா. எங்களை விட்டு ஒரு நாளும் விலகாத தேவன், எங்களை பார்த்து பயப்படாதே திகைக்காதே நான் உன் தேவன்னு சொல்லுகிறவர். அமேன். எங்களுக்கு அடைக்கல பாறையான தேவன், எங்களுக்கு உதவி செய்யும் தேவன். நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்கிறேன்னு சொல்லுகிறவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகி இருக்கிறோம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உங்களுக்கு வந்தது. எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை, நோய்களை, தரித்திரத்தை கொண்டு வருகிற பிசாசை சிலுவையில் அப்பா நீங்கள் முற்றிலுமாக தோற்கடித்து வெற்றி சிறந்தீங்கப்பா. அமேன். அந்த வெற்றியை மாத்திரம்தான் நாங்கள் இனி பேச போகிறோம் அப்பா. அமேன். நன்றி அப்பா. புலம்பல் எதுவும் எங்கள் வாயிலிருந்து வராதபடிக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா. உம்முடைய கிருபை எங்கள் மேலே நிரம்புவதாக ஏசப்பா. நாங்கள் இப்போ எடுக்கிற தீர்மானத்தில் நிலைத்து நிற்க வைங்க ஏசப்பா.
ஆமேன். ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளை முழுவதும் உம்மை துதிக்க மாத்திரம் செய்ய போகிறோம்ப்பா. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எங்கள் வாயிலிருந்து துதி மாத்திரம்தான் வரப்போகுதுப்பா. அமேன். நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நாங்கள் நிரம்ப போகிறோமப்பா. அமேன். உம்முடைய மகத்துவமுள்ள உதவி செய்யும் கரம் என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அமேன். அப்பா, இன்று இரவு இந்த பிள்ளைகள் சுகமாய் தூங்கணும்ப்பா. நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க ஏசப்பா. அமேன். வீட்டை சுற்றி உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செவினை, பாவம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை உடைய கிருபையினாலும் சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.